இருப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஆமேன். கர்த்ததாமே இந்த வசனத்தின்படியாக இங்கு வருகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே தப்புவித்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையிலே ஒரு நல்ல வேத பாடத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அதில் 6ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசித்து நாம் துதி ஆராதனை கடந்து செல்வோம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. 6வது வசனம். ஆதலால் நாங்கள் உபத்திரப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினால் அந்த ரட்சிப்பு நமக்கு உபத்திர நேரத்தில், துன்ப நேரத்தில் நமக்கு ஆறுதல் செய்கிறவர். 4ஆம் வசனம் சொல்கிறது, எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயா. எல்லா கஷ்டத்திலும் நமக்கு ஆறுதல் செய்கிற ஆண்டவரை நாம் சோதரிப்போம். நாம் எழுந்திருந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள போகிறோம். இந்த நாள் வரை நம்மை காத்த கர்த்தருடைய கிருபையை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். எல்லாரும் எழுந்திருந்து தெரிந்த பாடல் தான். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா இந்த உற்சாகமாக கைகளை தட்டி நாம் படிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பலிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பலிப்போம். நெருக்கம் பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கம் பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் மாறினில் அவரின் பகையில் ஒளியாய், காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் மாறினில் அவரின் பகையில் ஒளியாய், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தோம், வீரனையா ஆவியை அளித்தே, வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தோம், வீரனையா ஆவியை அளித்தே, நம்பிக்கை தைரியத்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, நம்பிக்கை தைரியத்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர்
அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். அவர் நல்லவர், அவர் நல்லவர் என்று துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளதே. நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை எல்லாரும் சந்தோஷமாய் உற்சாகமாய் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இந்த உலகத்துல வாழ்றது கர்த்தருடைய கிருபையை நம்பிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அவர் எங்க இருக்கிறாரு? நம்ம துதிக்கிற ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? நம்ம துதிக்கிறத அவர் பார்ப்பாரா? நாம் துதிக்கிறத சத்தத்தை அவர் கேட்பாரா? நமக்கு அதற்கு பதில் கொடுப்பாரா என்றெல்லாம் உங்களுடைய இதயத்தில் எண்ணங்கள் ஓடும். எவ்வளவோ நாட்கள் நாங்கள் கர்த்தரை துதித்து கொண்டு தான் இருக்கிறோம். அவரை நோக்கி ஜெபத்தை வைத்துக் கொண்டு தான் இருக்கிறோம். ஏன் எங்களுக்கு நடக்கல? ஏன் எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கல, அதிசயங்கள் நடக்கல? ஒரே கண்ணீர் தானே எங்கள் வாழ்க்கையா இருக்கிறது. இப்படி எல்லாம் உங்களுடைய எண்ணங்கள் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் நமக்கு இந்த உலகத்துல நன்மைகள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாச்சுன்னா, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கணும்னாச்சுன்னா, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது. ஒப்பு கொடுப்போமா? அவர் எங்க இருக்கிறாரா? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவர் அவர் பரிசுத்த தெய்வம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே,
பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்த நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே. நம்முடைய துதிக்கு பார்த்தவர் மகிமை உமக்கே. நம்முடைய துதிக்கெல்லாம் பார்த்தவர் அவர் ஒருத்தர் தான். அவர்தான் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். அவரை நம்பிதான் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். அவரைத்தான் நாம் துதித்து கொண்டிருக்கிறோம். அவரை போல் ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை. பக்தன் பாடினான், துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லி. இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிற ஆண்டவர், துதிக்கு பாத்திரராய் இருக்கிற ஆண்டவர், நம்முடைய துதிகளை ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்மைகளை செய்ய போகிற ஆண்டவர் நம்மத்திலே இருக்கிறார். நமக்கு இன்னைக்கு அவர் கொடுக்க போகிற வார்த்தைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்னா நம்ம அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ நல்லவர். அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ வல்லவர். அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. என் இயேசு பெரியவர், என் இயேசு வல்லமை உள்ளவர், என் இயேசு அற்புதவர், என் இயேசு அற்புதங்களை செய்கிறவர், என் இயேசு அக்கினிமயமானவர், என் இயேசு ஆவியினால் உங்களை நிரப்புகிறவர், வல்லமையினால் நிரப்புகிறவர், என் இயேசு உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், என் இயேசு உங்கள் வியாதிகளை சுகமாக்குகிறவர், என் இயேசு உடைய கட்டுகளை அறுக்கிறவர், என் இயேசு மகா பெரியவர், மகா பெரியவர், மகா பெரியவர், பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்கிறவர். இப்பொழுது நீங்கள் விசுவாசித்தால், இப்பொழுது நீங்கள் துதித்த பாடலின் படியே அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
எதையெல்லாம் எதிர்பார்க்கிறாயோ, உன் குடும்பத்துல என்னென்ன காரியங்களை எதிர்பார்க்கிறாயோ, உன் சரீரத்துல எந்த காரியங்களை எதிர்பார்க்கிறாயோ, உன்னுடைய தொழில எந்த காரியத்தை எதிர்பார்க்கிறாயோ, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில எதையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அதை செய்ய வல்லவர். நாம் துதித்த துதிக்கு பாத்திரர். அல்லேலூயா, அல்லேலூயா. துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உமை போல யாரும் இல்லை. பெரியவர், 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 பெரியவர். இன்று பெரிய காரியங்களை செய்யட்டும், செய்யட்டும், செய்வார். பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உமை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பெரியவர் பெரிய காரியங்களை செய்வீராக. தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு தாரும். எங்கள் இதய கதவை திறந்தருளும். வார்த்தைகள் எங்கள் இதயத்திற்குள்ளே செல்லட்டும். சென்ற வார்த்தைகள் கிரியைகளை செய்யட்டும். கிரியைகளின் பலனால் எமது மக்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். தயவுசெய்து உட்கார்வோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த ஜூலை மாதம் நமக்கு ஆண்டவர் என்ன வசனத்தை கொடுக்கிறார், என்ன வார்த்தை கொடுக்க போகிறார் என்று ஆவலோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க. யோபுவின் சரித்திரம் 23ஆம் அதிகாரம், யோபு 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோபு 23:21. ஒரு நிமிஷம். யோபு 22ஆம் அதிகாரம். நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அதனால் உமக்கு நன்மை வரும். ஹல்லேலூயா. ஒரே வார்த்தையில் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நன்மைகள் வரும். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா எப்படி அந்த நன்மைகள் வருமா? நீர் அவரோடு, எவரோடு? தேவனோடு பழகி அவர்கிட்ட எப்படி இருக்கணுமா? சமாதானமாய் இருக்கணும். அவர் கடவுள். அவரோட்ட நம்ம சண்டை போட்டுக்கிட்டு என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நாங்கள் எங்க கடவுள்கிட்ட எப்படி சண்டை போடுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் பண்ணிக்கிற ஜெபத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாரு கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம்? தேவனோட சண்டை போடுறோம். அவர்கிட்ட வாக்குவாதத்தை பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம பக்கத்தில் உள்ள நியாயத்தை மாத்திரமே என்ன செஞ்சிட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம். அவர் யாருங்கிறது நமக்கு தெரியல. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். பைபிள் சொல்லுது, நீர் அவரோட முதல்ல சமாதானமா என்ன செய்யுது, அவரோட நல்லா என்ன செய்ய பழகு. ஆண்டவரோட என்ன நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா என்ன செய்யணும், இருக்கணும். நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்ங்கிற பேர்ல அவர் எங்க இருந்தோ வானத்திலிருந்து பொத்துன்னு குதிச்சு அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அவருக்கு பயந்து இருக்கிறோம். அவரை விட்டு நம்ம என்ன செய்யறோம், விலகி போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அதை விரும்பல.
ஆண்டவர் சொல்ல நீ என் கூட கைப்பிடிச்சு என் கூட என்ன செய்யணும், நடக்கணும். ஆண்டவர் சொல்ல என் கையை பிடிச்சு நட, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன் கூட தான் இருப்பேன். நீ ஏன் பயப்படுகிறன்னு சொல்ற, நீ ஏன் பயப்படுற? அவர் எரிச்சலுள்ள தேவன், பயங்கரமான தேவன், யுத்தம் செய்கிற தேவன். அந்த பயம் உனக்கு வேண்டாம். அவர் சொல்றாரு நான் உன்னோடு இருக்கிற தேவன். அல்லேலூயா. அப்ப யுத்தம் செய்கிறவரும் வல்லமை உள்ளவரும், அவர் யுத்தத்தில் வல்லவராயிருந்தாலும் வேதம் சொல்லுகிறது அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அல்லேலூயா. அவர் அன்பான ஒரு கடவுள்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் எல்லா காரியங்களையும் நமக்காக செய்கிறவர், நமக்காக யாவையும் செய்து முடிப்பேன் சொல்லியிருக்கிறவர், ஆலோசனை சொல்லுகிறவர். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் நமக்குள்ள என்ன செய்யணுமா, இருக்கணுமா. ரோமர் 8:11 சொல்லுது பாத்தீங்களா, அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை என்ன செய்வார், உயிர்ப்பிப்பார். நம்ம உயிர்ப்பிக்கிற ஒரு கடவுள். அவர் சொல்றாரு இப்படிப்பட்ட தன்மையுள்ள என்ன கண்டு நீ விலகி என்ன செய்யாத, ஓடாத, என் கூட நீ என்ன செய்ய, நல்ல நண்பனா என்ன செய், பழகு. ஜீசஸ் இஸ் மை ஃப்ரெண்ட், நீர் என்னுடைய நண்பன். நல்ல சகோதரனா என்ன செய்யணும், பழகணும். ஆபிரகாமோட ஆண்டவர் எப்படி பழகினாரு, ஒரு நண்பனை போல என்ன செய்தார், ஆபிரகாம் கூட இருந்து பக்கத்தில் இருந்து பேசி அவனுடைய கஷ்டங்களை கேட்டு ஆபிரகாமுக்கு என்ன நன்மை செய்யணுமோ அதையெல்லாம் என்ன செய்தார். ஆதியாகமத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்து விட்டு எழுந்தருளி போனார். கடவுள் எங்கேயாவது நம்ம மற்ற கடவுளை நம்ம பக்கத்தில் உட்காந்து பேசுவாங்களா? இல்லை. இயேசு ஒருவர் மாத்திரமே நம் அருகில் இருந்து நம்மோடு பேசுகிறவர். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது அவருடன் நீ சமாதானமாயிரு, அவரோட நல்ல பழகு, அப்போ உனக்கு நன்மைகள் என்ன செய்யும், தானாகவே வருமா. சரி, அந்த நன்மைகள் எப்படிப்பட்ட நன்மைகள் நமக்கு வருகிறது, அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வேதத்துல ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்தாற்போல் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எந்த நன்மை நமக்கு வருகிறது என்றால் யோபுவின் புஸ்தகம், அதே யோபு 22ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை வாசிங்க. நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அல்லேலூயா. ரெண்டாவது, முதல்ல எப்படி இருக்கணுமா, ஆண்டவர் இடத்துல சமாதானமா இருக்கணும், அவர்கிட்ட நல்ல ஃப்ரெண்டா என்ன செய்யணும், பழகணும். நம்மகிட்ட இருக்க நிறைய தப்பு என்ன தெரியுமா, நிறைய தப்புல பெரிய தப்பு, நம்ம ஜெபம் பண்றோம்ங்கிற பேர்ல ஆண்டவரை ரொம்ப தூரத்துல என்ன செஞ்சிடறோம், தள்ளி வச்சுட்டு ஆண்டவரே என்னை நான் தாழ்த்துகிறேன், என்னை தாழ்த்துகிறேன், ரொம்ப தாழ்மையுள்ள இருக்க சொல்லியிருக்கான்னு சொல்லி என்ன செய்யறோம், அவரை விட்டு என்ன செய்யறோம், விலகி 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 போய்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற நான் உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு சொல்றாரு. ஆனா நம்ம எங்க போறோம், விலகி போறோம். எதை வச்சு விலகி போறோம்னா, ஜெபங்கிற ஒரு காரியத்தை வச்சு என்ன செய்யறோம், விலகி போகிறோம். ஜெபம் நம்மளை ஆண்டவரை விட்டு விலகி செல்வதற்கான ஒரு இது கிடையாது. ஜெபம் என்பது ஆண்டவரோடு நம்மை இணைத்துக் கொள்வதற்கு, அவரோடு கரம் கோர்த்து நடப்பதற்கு பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்க ஒரு ஆயுதம் தான் ஜெபம். முழங்கால் யுத்தம் ஏன் சொல்றோம், முழங்கால் யுத்தம் பண்ற, முழங்கால் நிக்கிறது, முழங்காலுக்கு தண்டனை கிடையாது, அது ஒரு ஆயுதம். சாத்தானை ஜெயிப்பதற்கு முழங்கால் நீ முழங்கால முடக்கினா சாத்தானின் கிரியைகளை ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, முடக்கிடுவாரு. அப்போ பைபிள் சொல்லுது நீ இனி இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நீ என்ன செய்யணும், மனம் திரும்பி ஆண்டவரோடு நெருக்கமாவதற்கான வாசலை என்ன செய்து கொள், தெரிந்து கொள், மனம் திரும்பு. வேதம் சொல்லுகிறது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதில் என்ன செஞ்சிருவான், நாசம் அடைவான் எச்சரிப்பு கொடுக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்மளை சிரிச்சுக்கிறார், நம்ம கடிந்து கொள்றாருன்னா அந்த கடிந்து கொள்றதுல நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். தகப்பன் தன் மகனை சிரிச்சுக்கிறது போல ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறாரு, சிரிச்சுக்கிறார். அடிக்காத பிள்ளை என்ன செய்யாது, அடிக்காத மாடு என்ன செய்யாது, பணியாது. 5 விளையாதது 50 விளையாது. அப்போ ஆரம்பத்திலிருந்தே அந்த சிச்சையோடு தான் ஆண்டவர் நம்மளை வளர்க்கணும். ஏன்னா அவர் நமக்கு தகப்பனா என்ன செய்யறாரு, இருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் செய்கிறார். ஏன்னா அவர் தான் நமக்கு நன்மைகளை செய்கிற கடவுள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற இன்னைக்கு நீ மனம் திரும்பினால் உனக்கு நன்மைகள் என்ன செய்யும், வரும். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் வாழ்வேன், இப்படிதான் செய்வேன், என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன், என் இஷ்டத்துக்கு நான் பேசுவேன், என் இஷ்டத்துக்கு நான் பாவம் செய்வேன், என் இஷ்டத்துக்கு நான் கேட்பேன், நான் கேட்கறது எனக்கு கடவுள் என்ன செய்யணும், தரணும் அப்படின்னு நீங்க நினைச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா
நீங்க உண்மையில நீங்க அவரை விட்டு விலக வேண்டியதில்லை, அவர் உங்களை விட்டு விலகி போய் விடுவார். அதுக்கு பிறகு நீங்க தேடினாலும் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார், தென்பட மாட்டார்னு பைபிள் சொல்லுது. அவரை தேடுகிற கண்டடைய சமயத்துல நீங்க அவர் என்ன செய்யுங்க, தேடுங்க. இல்லாட்டி அவர் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார், தென்பட மாட்டார், கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற ஆண்டவர், ஒருவரும் சேரக்கூடாத அந்த ஒளியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் தன்னைத்தானே தாழ்த்தி மனுஷ ரூபம் எடுத்து நமக்காக இந்த உலகத்தில் வந்து நமக்காக வாழ்ந்து நமக்கு நிறைய அற்புதங்களை செய்து நமக்காக ஜீவனை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக, நம்மளை காப்பாற்றணுங்கிறதுக்காக உயிரோடு வந்து நமக்குள் வாசம் செய்கிறவர். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய கடவுள் இந்த சின்ன உள்ளங்கை அளவு இப்படி இருக்கிற இந்த காற்றுக்குள்ள வந்து நமக்குள்ள இருக்கிறாருன்னா நம்முடைய ஆண்டவரை போல அன்புள்ளவர் யார் இருக்க முடியும்? நம்ம ஆண்டவரை போல தாழ்மை உள்ளவர் யார் இருக்க முடியும்? அவரை உள்ள வச்சுக்கிட்டு நம்ம பெருமையான காரியங்களை என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. ஆண்டவர் உள்ள வந்துட்டாருன்னா இயேசு எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அதே வாழ்க்கையை நம்ம என்ன செய்வோம், வாழ்வோம். அப்ப நம்ம வேத படத்துல வாஸ்தவம் பார்த்தீங்களா, மரணத்திற்கு ஏதுவான காரியம் எனக்கு வந்துச்சு, தப்பி பிழைப்புங்கிற நம்பிக்கையே எங்களுக்கு இல்லை. ஆனாலும் அவர் எங்களை என்ன செய்தார், தப்புவித்தார். இன்னமும் என்ன செய்வார், தப்புவிப்பார் என்று அவரையே என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்பிக்கொண்டிருக்கிறோம். நீங்க கர்த்தரை நம்புங்க, உங்களுக்கு நன்மைகள் வரும். அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதான். யோபு 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால், ஜெபம் வேற, விண்ணப்பம் வேற, மன்றாட்டு வேற. 3 காரியங்கள் அதுல. ஜெபத்துல இந்த 3 என்ன செய்கிறது இருக்குது. நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபம் பண்றோம்? முதல்ல ஆண்டவர் என்ன செய்யறோம், எடுத்த உடனே ஆண்டவரை தர முடியுமா முடியாதான்னு கேட்கிறோம். அவருடைய மனசு குளிரும்படி என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யறோம். முதல்ல அவர் என்ன செய்யறோம், சோத்தரிக்கிறோம், அப்புறம் நன்றி செலுத்துறோம், அப்புறம் அவரை ஆராதிக்கிறோம். வார்த்தைகள்னாலே அவரை நம்ம என்ன செய்யறோம், அவர் செய்த காரியங்களை நினைச்சு அவரை நம்ம உயர்த்திக்கிறோம், அவர் நம்ம உயர்த்திக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவரை நம்ம அந்த ஜெப நேரத்துல முதல்ல உயர்த்திக்கிறோம். அதுக்கு பிறகுதான் நம்முடைய அப்ளிகேஷன் என்ன செய்யறோம், வைக்கிறோம். ஆண்டவரே எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். அதை நான் அதிகாரமா கேட்டேன்னா அடிச்சு துரத்தி விட்டுருவாரு. எவ்வளவு பணிவா எவ்வளவு தாழ்மையா அந்த அப்ளிகேஷனை நம்ம அங்க வைக்கிறோமோ அதனுடைய தன்மைகளை அறிந்து அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார். ஒரு காரியத்தை மாத்திரம் நல்லா நினைச்சிடுங்க, நாம கேட்கறதெல்லாம் அவர் தருவாரு, நீங்க எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு தருவாருன்னு சொல்லி இந்த பிரசங்கம் நிறைய வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கணும்னு நினைச்சிருக்கும் போது, நல்ல ஈவுகளை கடவுளாகிய நான் உங்களுக்கு அதை விட நல்லது செய்ய மாட்டேன் நான். அப்போ நமக்கு எது வேணும் எது வேண்டாதது, நம்ம பிள்ளைக்கு எது வேணும் எது தேவையில்லாதுங்கிறத அறிந்திருக்கிறவர் யார், ஆண்டவர் ஒருவரே. அப்ப அவர் என்னத்தை கொடுக்கணும், எனக்கு குறித்திருக்கிறது என் கர்த்தர் எனக்கு தருவார், தமது சுத்தமானபடியெல்லாம் அவர் என்ன செய்வார்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு செய்து வைத்திருக்க உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவோ பெரிதாக இருக்கிறதுன்னு பைபிள் சொல்லுது. அப்ப ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகள், இவருக்கு கிடைச்ச நன்மைகள் எனக்கு வேணும், அவனுக்கு கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஆண்டவருடைய ஜெபம் பண்றது முட்டாள்தனமான ஒரு ஜெபம். அவனவனுக்கு குறிக்கப்பட்டதை, அவனவனுக்கு குறிக்கப்பட்டது. சிஸ்டர், இன்னைக்கு நம்மள ஹெல்த்ல ரோட்ல அவார்டுக்கு நடந்து போறோம், நம்ம பக்கத்துல ஒருத்தன் வாக்கர் வச்சு என்ன செஞ்சுட்டு வரோம், நடந்துட்டு வரான். இன்னொருத்தன் நடக்க முடியாம இத்தனை வண்டியில உட்காந்து வண்டி என்ன செஞ்சுட்டு போறான், தள்ளிட்டு போறான். இன்னொருத்தன் 2 கால் இல்லாம அந்த இதை வச்சு ஸ்டிக்கை வச்சு என்ன செஞ்சுட்டு போறான், நடந்துட்டு போறான். நீ கண்ணை திறந்து ட்ரெயின் வருதா பஸ் வருதா ஆள் வருதான்னு பார்த்துட்டு போற. ஒருத்தன் கண் தெரியாம என்ன செஞ்சுட்டு போறான், தட்டி தடுமாறி என்ன செஞ்சுட்டு போறான், நடந்துட்டு போறான். இது எல்லாமே நம்ம நடக்கிற பாதையில தான் என்ன செய்யுது, நடக்குது. ஒருவன் குருடனா இருக்கிறான், ஒருவன் சப்பானியா இருக்கிறான், ஒருத்தன் ஊமையா இருக்கிறான், ஒருத்தன் முடவனா இருக்கிறான். இந்த 4 கேட்டகரிக்கு மத்தியில கையும் காலையும் வீசிக்கிட்டு நல்லா உலகத்தை பார்த்துக்கிட்டு ஜாலியா போனை காதுல வச்சுட்டு போறீங்களே, உங்களை ஆண்டவரை எவ்வளவு கிருபையா வச்சிருக்கிறாரு யோசித்து பாருங்க. நம் கண் முன்னாடி தானே விபத்து நடக்குது.
நம்ம கண் முன்னாடி கண் தட்டி முழிக்கிறவங்கள என்ன செஞ்சிடறான், ஆக்சிடென்ட் ஆகி என்ன செஞ்சிடறான், செத்துறான். ஒருத்தன் செத்தா பரவாயில்ல, மொத்தமா அப்ப அந்த இடத்துல மரண ஓலம் எப்படி இருக்கும்? அப்ப நம்ம முன்னுக்கு நம்முடைய பாதையில எல்லா பயங்கரம் சூழ்ந்திருக்கிற பாதையில அந்த பயங்கரத்தின் மத்தியிலே பயமில்லாமல் உங்களை நடக்க வைக்கிற கர்த்தருடைய நன்மை பெரிய நன்மை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லார், உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா. இந்த ஜூலை மாசத்துல நம்முடைய குடும்பத்துல நம்ம சொந்தக்காரங்களுக்கு மத்தியில போக்கையும் வரத்தையும் எந்த தீமையும் இல்லாமல் கர்த்தர் பாதுகாப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுமா? ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகள்லாம் ஓடி வேலை செய்யறவங்க, வண்டி எடுத்துட்டு போறாங்க, கார் எடுத்துட்டு போறாங்க, பைக்ல போறாங்க, வாராங்க, வேலைக்கு போகணும், உழைக்கிறதுக்கு போகணும். போகும் பொழுதும் வரும் பொழுதும் கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. அதே யோபு 22 அதிகாரத்துல 28 வசனத்தை வாசிங்க. யோபு 22:28. நல்லா கவனிச்சிடுங்க. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உனக்கு நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்தாப்புல பைபிள் என்ன நன்மை வருதான்? நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், என் வீட்டில் இன்னைக்கு ஜன்னல் இப்படிதான் வைக்கணும், என் வீட்டில் கேட் இப்படிதான் வைக்கணும், இல்லாட்டி நான் என் குடும்பத்தில் நான் இந்த காரியத்தை பிள்ளைகளுக்கு செய்யணும், ஒரு திட்டம், ஒரு நிர்ணயம், ஒரு பிளானிங் நம்மகிட்ட வச்சா, நம்ம மனசுல அப்படி இருந்தா, ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனோடு சமாதானம் உள்ளவனாய் இருந்தா, நீ தேவனோடு நல்ல பழகிறவனாய் இருந்தா, நீ மனசில் நினைச்சு இந்த காரியம் நிலைவரப்படும். அது அப்படியே நடக்கும். கைகளை தட்டி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். அப்போ இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை குறித்ததான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம நினைச்சிருப்போம். யாரெல்லாம் நினைக்கலையோ அவங்க நினைக்கணும். மகளை குறித்து ஒரு ஆசீர்வாதத்தை நினைச்சிட்டு இருப்போம். யாரெல்லாம் நினைக்கலையோ அவங்க என்ன செய்யணும், நினைக்கணும். நம்ம வீட்டை குறித்து ஒரு காரியத்தை நினைச்சிருப்போம். ஒருவேளை இதுவரைக்கும் நினைக்காம இருந்தா இப்ப நினைங்க. கர்த்தரையும் வீட்டை என்ன செய்யணும், அரண்மனை போல மாற்றணும். வீடு இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வீட்டை என்ன செய்யணும், தரணும். குடும்பத்துல சமாதானம் இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல சமாதானம் தரும். இதை உன் மனசுல என்ன செஞ்சுக்கோ, நிர்ணயம் பண்ணிக்கணும்னு தீர்மானிச்சுக்கோ, அது உனக்கு நிலைவரப்படும். அல்லேலூயா. அப்போ சங்கீதம் சொல்லுது, ஆண்டவர் தாமே உன் இதயத்தினுடைய மன விருப்பங்களை எல்லாம் என்ன செய்வாராக, நிறைவேற்றுவாராக. அது நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுறது ஆண்டவர் நமக்கு செய்யற நன்மை. அந்த நன்மை உன்னை நோக்கி வரும் அப்படின்னு இந்த மாசத்துல ஆண்டவர் சொல்றாரு. அதுக்காக என் மனசுல தேவையில்லாத காரியத்துல நான் வச்சுக்கிட்டு இருந்தாச்சுன்னா அது ஒரு நாள் என்ன செய்யாது, வரவே வராது, நிறைவேறாது. என்னுடைய நினைவும் அவருடைய நினைவும் ஒன்றாக என்ன செய்யணும், இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு ஏசாயாவில், உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, அதை காட்டிலும் மேலான நினைவுகள் தான் ஏன்ட்ட இருக்குது. இந்த சில்லித்தனமான நினைவுகள்லாம் அவர் நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நீ ரொம்ப இந்த மோசமான காரியங்கள்லாம் மனசுல வச்சுக்கிட்டு, எனக்கு இந்த மனுஷனுடைய புத்தி எப்படி தெரியுமா, பழி வாங்குதல் எனக்குரியது, அதை நானே என்ன செய்வேன். உன் சத்துருக்களுக்காக நீ என்ன செய், ஜெபம் பண்ணு, அவனை ஆசீர்வதி, உன் சத்துரு மேல நான் அக்கினி என்ன செஞ்சிருவேன், இறக்கிடுவேன். மனுஷனோட புத்தியை பாருங்களா. இந்த சத்துருக்காண்டி இன்னைக்கு நம்ம முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா ஆண்டவர் நாளைக்கு அவனை என்ன செஞ்சிருவாரு, பழி வாங்கிடுவாரு. நம்ம பழி வாங்க வேண்டியதில்லை, சூனியக்காரரா ஆண்டவர். இன்னைக்கு இந்த சத்துருவை நம்ம ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணா ஆண்டவர் அவன் குடும்பத்துல அக்கினி தலையில கொண்டு என்ன செஞ்சிருவாரு, இறக்கிடுவாரு. அதோட அவன் என்ன செஞ்சான், ஒளிஞ்சான். அப்போ உன் ஜெபத்துல நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி நாளை காலமே வீட்டை திறந்து பார்த்தா என் சத்துருக்கு ஏதாவது நேர்ந்திருக்கு, நல்ல தகவல் என்ன செய்யணும், எனக்கு வரணுன்ட்டு ஆவலோடு காத்திருந்தா உன் வீட்டுல ஆண்டவர் சங்கூத்திருவாரு. ஜாக்கிரதை. நீ சத்துருக்காக ஜெபம் பண்ணி அவன் நல்லா இருக்கும் நீ ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னா, நீ ஆசீர்வதிக்கிறவன நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். யார, நீ சத்துருவை ஆசீர்வதிச்ச நான் அவனை ஆசீர்வதிப்பேன். நீ சபிக்கிறவன நான் என்ன செய்வேன், சபிப்பேன். இது பழைய ஏற்பாடு ஆண்டவர் சொன்னது ஆபிரகாமுக்கு. புதிய ஏற்பாடுல சொல்றாரு, உன் சத்துருக்காக நீ என்ன செய்ய, ஜெபம் பண்ணு, அவனை நீ சிநேகி, அவன் மேல அன்பு செலுத்து. அவன் உனக்கு விரோதமா செஞ்ச பாவ தப்ப நினைச்சு நீ ஒரி பண்ணாத, அதுக்குரிய தண்டனை நான் அவனுக்கு என்ன செஞ்சிருவேன், கொடுத்துருவேன். உன் கடமை நீ அவனுக்காக என்ன செய், ஜெபம் பண்ணு. அப்படிப்பட்ட வேண்டுதல் மீது கர்த்தர் பிரியம் உள்ளவராக என்ன செய்றார், இருக்கிறார். அப்படி மனசுல கள்ளம் கபடம் இல்லாம நம்ம இன்னொருத்தருக்காக ஜெபம் பண்ணும்போது
உன் மனதில் நீ நினைத்திருக்கிற காரியம் உனக்கு நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்தாற்போல் ஒரு காரியத்தை பாருங்க. ஆதியாகமம் 32 அதிகாரம் 9 எடுத்து வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 32:9. பின்பு யாக்கோபு தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் யாக்கோபு ஆண்டவர்கிட்ட பேசுறாரு, எனக்கு நன்மை செய்வேன் என்று என்னோடு சொல்லி இருக்கிற கர்த்தாவே. எப்படி பேசுறாரு பாருங்க. யாக்கோபு கடவுள்கிட்ட போய் ரொம்ப சமாதானமா கூலிங்கா உட்கார்ந்து எனக்கு நன்மை செய்வேன்னு சொல்லி இருக்கிற கர்த்தாவே. அத அதிகாரமா என்ன செய்யல, கேட்கல. ஏற்கனவே ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, யாக்கோபுக்கு நிறைய சொல்லி இருக்கிறார். ஆனா அவன் வீசின கையும் வெறுங்கையுமா தான் போறான். ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து போறான். அப்ப ஆண்டவரோடு நாம் ஒரு காரியத்தை பேசும் பொழுது அவன் வெறுங்கையா போனான். அவன் சொல்லானா 2 பரிவாரங்களோடு என்ன செஞ்சேன், திரும்பி வந்தேன். எனக்கு சொல்லியிருக்கிறாரு, ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் உன்னை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவரோட பழகுறான். ஆண்டவர்கிட்ட பேசுறான். நம்ம என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட பேசுறோமா? அவர் பேசும் தெய்வம். அல்லேலூயா. நம்ம பேசினா அவர் நமக்கு என்ன செய்வார், ஹலோன்னு சொன்னா அவர் அங்கிருந்து ஹலோன்னு சொல்லுவாரு. நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஹலோ சொன்னா இந்த இப்போ இது என்ன செய்யாது, வராது. உங்க செல்போன்ல சார்ஜ் இருந்தா தான் உங்க சத்தம் எங்க போகும், அங்க ஹலோ சொல்றவங்க ரிங்டோன் போகும். உங்க செல்போன்ல சார்ஜ் இல்லைன்னா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சார்ஜ் இல்லைன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் இல்லைன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில அது தொய்ந்து போய் இருக்குன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சக்தி இல்லைன்னா, நீ எத்தனை ஹலோ பண்ணாலும் போகாது. உங்க பிளக் அந்த சார்ஜ் இப்போ எங்க பிளக் பாயிண்ட்ல என்ன செய்யணும், சொருகப்படணும். அந்த பிளக் பாயிண்ட் தான் ஆண்டவர். அவரோட நீங்க என்ன செய்யணும், அந்த கரண்டோடு நீங்க இணைக்கப்பட்டால் தான் உங்க போன்ல சார்ஜ் என்ன செய்யும், வரும். அப்போ இன்னைக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவரோட என்ன செய்யணுமா, இணைக்கப்பட்டா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உற்சாகம் என்ன செஞ்சிடும், வந்துடும். ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆவியில எப்படி இருங்க, அனலா இருங்கன்னு சொல்லுது. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம பேசினால் 32 அதிகாரம் ஆதியாகமம் 32 அதிகாரம் 12 வாசித்து பாருங்க. நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து அழகா இருக்கு பாத்தீங்களா அந்த வார்த்தை. உன் சந்ததியை கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. இது எப்படின்னா, இது எப்படி நான் கரெக்டா சொல்லணும்னா, என் ஃப்ரெண்டுகிட்ட போய் ஏற்கனவே நான் ஒரு சொல்லுங்க, நாளைக்கு சாயந்தரம் வரேன்டா, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் அர்ஜென்டா வேணும். சரி நீ போ, நான் ஜிபேல உனக்கு என்ன செய்யறேன், அனுப்பி விடுறேன். வரல. இப்ப என்ன செய்யறோம், அவன்கிட்ட போய் இன்னைக்கு சாயந்தரம் நீ ஜிபே அனுப்புறேன்னு சொன்னியே, கேக்குறோமா? சொன்னியே கேக்குறான். ஆண்டவரே நீர் என்ன ஆசீர்வதிப்பேன்ட்டு சொன்னீரே. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு 2 பரிவாரங்களை கொடுத்து என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். காரணம் என்ன தெரியுமா, அவன் ஆண்டவரிடத்துல பேசுகிறவனா என்ன செய்தான், இருந்தான். அப்ப நம்மளும் ஆண்டவரோடு பேசும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரா, சொன்னதே நமக்கு என்ன செய்வார். ஒரு பாடல் அப்படித்தான் சொல்லுகிறது, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, கரம் என்னை கைவிடல, வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் படிக்கலாமா? சீக்கிரமா கைகளை தட்டி உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல,
கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எலோகே ஏல் எலோகே ஏல் எலோகே உம்மை துதிப்பேன். ஏல் எலோகே ஏல் எலோகே ஏல் எலோகே உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏல் எலோகே ஏல் எலோகே ஏல் எலோகே உம்மை துதிப்பேன். ஏல் எலோகே ஏல் எலோகே ஏல் எலோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்மையவனை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்மையவனை கைவிடல. வெறும் கையாய் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். பெருங்கையாய் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எலோகே ஏல் எலோகே ஏல் எலோகே உம்மை துதிப்பேன். ஏல் எலோகே ஏல் எலோகே ஏல் எலோகே உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. கடைசியாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. புதிய ஏற்பாட்டில் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பாவம் பெருகிற இடத்தில் கிருபைகள் என்ன செய்கிறது? பெருகுகிறது. பாவம் பெருகிற இடத்துல கிருபைகளும் பெருகிறது என்பதற்காக நான் துணிகரமான பாவத்தை செஞ்சுட்டு இருப்பேன், ஆண்டவர் வந்து மன்னிச்சுட்டே இருப்பார், அப்படி இல்லை. அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவர் கிருபை எதுக்குன்னா மன்னிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. 7 தடவை இல்லை, 7 தடவை நீங்க என்ன செய்யணும்? மன்னிக்கணும்னு சொல்றாரு. சிலுவையிலும் அவர் அதைத்தான் என்ன செய்தார். மன்னிப்பு தான் அந்த கிருபை. ஆனா அந்த கிருபை ரொம்ப காலத்துக்கு என்ன செய்யாது, இருக்காது. அதனால தான் சொன்னேன், நீங்க பாவம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவருடைய கிருபையினால் உங்களுக்கு காஸ்பல் சத்தியம் என்ன செய்யப்படுகிறது? அறிவிக்கப்படுகிறது. சத்தியத்தை கேட்பதே கர்த்தருடைய கிருபை. நீ பாவம் செய்யாத, நீ மனம் திரும்பு, நீ குடிக்காத, விபச்சாரம் பண்ணாத, கோபப்படாத, அடுத்தவன் சொத்தை திருடாத, பொய் சாட்சி சொல்லாத, பொய் சொல்லாத, அடுத்தவன் மனைவி மேல ஆசைப்படாத. பைபிள்ல நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டுட்டே இருக்கிற இந்த காரியத்தை நீ மீறிட்டே இருக்கும் பொழுது எப்படியாவது நீ மனம் திரும்பணும், எப்படியாவது நீ ரட்சிக்கப்படணும், எப்படியாவது நீங்க பாவ மன்னிப்பை பெற்று கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளா மாறணுங்கிறதுக்காக அந்த கிருபை உங்களை என்ன செஞ்சிட்டு இருக்கு? பொறுமையா வச்சிட்டு இருக்கு. நீண்ட நாட்கள் ஆண்டவர் பொறுமையா இருப்பாருங்கிற மட்டும் நீங்க என்ன செய்யாதீங்க, நினைச்சிட்டே இருக்காதீங்க. அவர் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறாருன்ட்டு ரொம்ப கடைசி சாபர வரைக்கும் நீங்க பாவம் செஞ்சுட்டே இருப்பீங்க. அவர் நீடிய பொறுமையா இருக்க மாட்டாரு. அதுக்கு தான் அந்த சத்தியத்தை சொல்றாரு, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்போ மனம் திரும்பாத பட்சத்துல இந்த கிருபை கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கு தான் அந்த வசனத்தை சொன்னேன், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். கண் தட்டுறக்குள்ள அவன் என்ன செஞ்சிருவான்? செத்து போயிடும். அவன்கிட்ட நிறைய கனவுகள் இருக்கலாம், அப்படி போகலாம் இப்படி போகலாம், பாவம் செஞ்சு பணத்தை சேர்த்து நான் இப்படி வாழலாம் அப்படி வாழலாம்னு நினைச்சிட்டு இருப்பான். அவன் எப்படி சாவானா?
எப்படி சாவானா? சடுதி கண் தட்டி முழிக்கிறதுக்குள்ள என்ன செஞ்சிருவான்? செத்துருவான். அப்ப இன்னைக்கு நம்ம கடிந்து கொள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். வேத வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. செய்யறது தப்பு, செய்யாத, பாவம் செய்யாத, கர்த்தரை நம்புன்னு சொல்லிட்டே இருந்தோம். நான் அந்த வார்த்தையை நான் கேட்காம கடிந்து கொள்ளப்பட்டோம். அப்படின்னா சில சிச்சைகளும் நமக்கு என்ன செய்து கொடுக்கப்படுது. கொடுக்கப்பட்டும் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப ஆண்டவர் சொல்லாரு, உன் பாவத்தை அறிக்கையிடு. உன் குடும்பத்தார் செய்யற பாவத்தை நீ என்ன செய்? அறிக்கையிடு. அவங்க மனம் திரும்பட்டும், ரட்சிக்கப்படட்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளட்டும். அப்படி அவர் மீது அவர் வைத்திருக்கிற அந்த கிருபையின் மேல என்ன செய்யணுமா? நம்பிக்கையா என்ன செய்யணுமா? இருக்கணுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன், உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால். அப்போ ஆண்டவரையே நம்ம நம்பிட்டு இருந்தா அவர் நமக்கு பூரண சமாதானத்தை நேசிறாராம், கட்டளையிடுறாராம். அப்போ ஆண்டவரோடு பழகி அவரோடு நண்பராய் இருந்து அவரோடு சமாதானமா நம்ம இருக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் பூரண சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். நீங்க எங்க ஆண்டவர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க, உங்க குடும்பத்துல சமாதானம் என்ன செய்யாது? இருக்காது. நீங்க ஆண்டவரோடு நல்ல ஃப்ரெண்டா பழகி அவர் கைப்பிடிச்சு நீங்க பழகிட்டீங்கன்னா, அவரோடு கைப்பிடித்து நடக்க பழகினால் அவர் நடத்துகிற பாதையெல்லாம் எப்படி இருக்குமா? செம்மையானதா இருக்கும். அவர் உங்களுக்கு என்ன செய்வாரு? முன்னே போவார். நம்ம அவர் கையை என்ன செஞ்சுட்டு, நீங்க சின்ன பிள்ளைங்களை சில தாய் தகப்பன் மாதிரி கூட்டு போறதை பார்த்துருக்கீங்களா? கொஞ்ச நேரம் இந்த சைடில் அந்த குழந்தை கையை பிடிச்சிருக்கோம், ஏத்தாப்புல ஒரு வண்டி வருதுன்னு டக்குன்னு என்ன செஞ்சிருவாங்க? குழந்தை இந்த பக்கத்துல கை பிடிச்சு வச்சிருவாங்க, இல்லாட்டி என்ன செஞ்சிருவாங்க? தூக்கி தோல்ல வச்சு விடுவாங்க. அப்படித்தானே? அதே மாதிரி தான் ஆண்டவர் உங்களை கைப்பிடிச்சு, அவர் கைப்பிடிச்சு நீங்க போற பாதையில நீங்க கைப்பிடிக்க கூடாது. அவர் உங்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனார்னா ஏத்தாப்புல பிரச்சனை வருதுன்னா பக்கத்தை என்ன செஞ்சிருவாரு? மாத்திருவாரு. எப்பக்கத்திலும் தீங்கு உங்களை என்ன செய்யாதா இருக்கார். அப்போ அவர் என் கையை பிடிச்சிருக்காரு அப்படின்னாச்சுன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும், அவர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்னை அவர் கைவிட மாட்டார். ஏன்னா என் கையை அவர் பிடிச்சிருக்கிறாரு. அவர் கைவிட்டார்னா அவ்வளவுதான். அவர் அந்த கையை பிடிக்கிறதுக்குன்னா கை கோர்த்துக்கிடுறது. அவர் விரலுக்குள்ள நம்ம 5 விரலும் இப்படி என்ன செய்யணும்? இருக்கணும். கை கோர்த்து நடப்பது. அப்ப நான் விடன்னு நினைச்சாலும் அவர் பிடி அங்க என்ன செய்யும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். அவர் விடன்னு நினைச்சாலும் என் பிடி அங்க என்ன செய்யும்? இருக்கும். விடா கண்டன் கொடா கண்டன் மாதிரி. அப்போ இரு கரங்களும், கர்த்தருடைய கரமும் நம்முடைய கரமும் இணைக்கப்பட்டிருந்தால் முதல்ல ஒரு நம்பிக்கை வருது, இயேசு என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர், அவரோடு சமாதானமானால், அவரோடு நண்பராய் பழகினால், அவரோடு பேசினால், அவரை நோக்கி நாம் ஜெபங்களை வைத்தால், அவரை நாம் நம்பினால் நன்மைகள் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நீங்க உள்ளத்துல வந்து நீங்க தங்கணும். ஒப்பு கொடுப்போமா? என்னுடைய இதயத்தை குழந்தை போல மாற்றும் ஆண்டவரே. மாம்ச கிரியைகள் எல்லாம் என்னை விட்டு அகற்றும். என்னை நான் உமக்கே தருகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? எந்தன்
நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. என்னை உமக்கு தந்தேன், என்னை உமக்கு தந்தேன், இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே, இயேசு நாயகா. ஜெபம் பண்ண கடவுள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோம். ஆண்டவர் இன்று நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய குடும்பத்திற்கு தனிப்பட்ட முறையிலும் கொடுத்திருக்கிற வார்த்தை, உங்களுக்கு நன்மைகள் வரும். அல்லேலூயா. நன்மை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு சொல்லலை, உனக்கு நன்மைகள் வரும். நீங்க எந்தெந்த காரியங்களெல்லாம் நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, என் அருமையான சகோதரி, உங்க குடும்ப வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில நீங்க ஒரு நன்மையை எதிர்பார்த்து இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்கன்னாச்சுன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நன்மை உனக்கு வரும். ஆமேன் சொல்லுங்க. ஆனா அந்த நன்மை வருவதற்கு நாம் செய்ய வேண்டியது ஆண்டவர் சொன்னார், அவரோடு பழகு, அவரோடு சமாதானமாயிரு, அவரோடு நீ பேசு, அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணு, அவர் மீது நீ நம்பிக்கையாயிரு, நன்மைகள் உனக்கு வந்து சேரும். அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் உண்மை சேராமல் உலகத்தை சேர்ந்துட்டேன், உண்மை கையை பிடிக்காம உலகத்தான் கையை பிடிச்சிட்டேன், சாத்தானோடு கரங்கோத்து நடந்தேன், அதனால தான் நான் இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன். எனக்கு நன்மை வேணும் ஆண்டவரே. நான் இன்னைக்கு ஒரு நன்மையை நினைச்சு வந்திருக்கிறேன், அந்த நன்மை நடக்கணும். என் குடும்பத்தில் என் கணவர் ரட்சிக்கப்படணும், பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகணும். எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு என் வீடெல்லாம் கட்டப்படணும், என் தொழிலில் ஒரு மேன்மை கிடைக்கணும், என் வேலையில் ஒரு மேன்மை கிடைக்கணும், பிள்ளைகளற்ற எங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கணும். கடன் பட்டிருக்கே ஆண்டவரே, அந்த கடன்லேருந்து விடுதலை ஆகணும், எனக்கு நன்மை உண்டாகணும், எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு நன்மை வேணும் ஆண்டவரே. அந்த நித்திய ஜீவன் எனக்கு வேணும், நான் பரலோக ராஜ்யத்திற்கு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? கடைசி ஜெபத்தை, ஆசீர்வாத ஜெபத்தை அருமையான தம்பி டேவிட் சனேசகுமார் ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இந்த அருமையான நல்ல மாலை நேரத்துக்காக நன்றி தகப்பனே. இந்த நேரத்தில் கூட தகப்பனே ஆண்டவரே, இந்த ஆராதனையை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தின்படி எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுங்க தகப்பனே. வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா சோத்திர சப்பா, நம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பி அனுப்பட்டும் ஆண்டவரே. எந்த நோக்கத்தோடு வந்தாங்களோ, எந்த விண்ணப்பத்தோடு வந்தாங்களோ, அவங்களுடைய ஜெப தேவைகளெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறதுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, கொடா கொடி நன்றி, உடைய வார்த்தைகளுக்காக கொடா கொடி நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெயிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சகல பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் சதா காலங்களிலும் உங்களோடு இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர்,
சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். பொய் சொல்ல அவர் மனிதனல்ல, மனமாற மனுபுத்திரனல்ல. பொய் சொல்ல அவர் மனிதனல்ல, மனமாற மனுபுத்திரனல்ல. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உனக்கு நன்மைகள் தேடி வரும். சத்தமா தான் சந்தோஷமா சொல்லுங்க, உனக்கு நன்மைகள் தேடி வரும். அப்படியே ஒரு நிமிஷம் உட்காருங்க. ஒரு சின்ன ராஜா